செய்யப்பட்டது. இதனால் ஜாதியின் ஒவ்வொரு கூறும் இரத்தத்தில் ஜீர்ணிக்கப்பட்டுள்ளது. ஜாதியால் உயர்ந்தவனும் ஜாதி இருக்கிறது என்கிறான், ஜாதியால் பாதிக்கப்பட்டவனும் ஜாதி இருக்கிறது என்கிறான். இதுதான் முரண்பாடின் உச்சகட்டம். ஜாதி வெறி என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கடவுள்களையும் அசிங்கப்படுத்தியுள்ளது. சான்று சொல்வதாக இருந்தால், கிராமங்களில் உள்ள கோவில்களில் எல்லோரும் வணங்கும் தெய்வமாக இருந்தது. குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட தெய்வங்கள் உள்ளன. அங்கு நடக்கும் கோவில் திருவிழாக்களில் இவர்கள் கலந்து கொள்ளவோ, தேரில் வடம் பிடித்து இழுக்கவோ, அங்கு நடக்கும் ஜல்லிக்கட்டில் விளையாடவோ இவர்களுக்கு அனுமதியே இல்லையாம். கிராமங்களில் உள்ள கோவில்களில் கிராமிய தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், குல தெய்வங்கள் இதை வகைப்படுத்தி வைக்கின்றனர். ஆனால் சிவன் கோவிலையோ, பெருமாள் கோவிலையோ, விநாயகர் கோவிலையோ அப்படி வகைப்படுத்தி வைக்கவில்லை. எல்லோரும் வணங்கும் கடவுள்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.